வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்தி சினிமாவிற்கும் சவால். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சோம், கமலஹாசன் சார், ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவர்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக. தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். உலகை வெல்லவா படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் போய் சேரும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காகவும், இயக்குனர் சங்கத்திற்காகவும் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார். தமிழ் சினிமாவுக்கே நான் சவால் விட்டுருக்கேன். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயார். இப்போ சொன்ன விஷயத்தை தான் எல்லாமே நான் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன். ஏன் ரிப்பீட்டடாக சொல்லியிருக்கேன்னு சொன்னால், உலகத்திலேயே ஒரு அதிசயமான ஒரு விஷயம், உலக சாதனை என்ற ஒரு விஷயத்தை நான் கையில் வச்சுட்டு இருக்கேன். நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு நான் 7 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். தமிழ் சினிமாவுக்கு சவால் விடுறேன்னு சவால் விட்டுருக்கேன். ஒரே ஒரு நடிகருக்காக நான் காத்துட்டு இருக்கேன். இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிற அந்த ஒரு நடிகருக்காக காத்துட்டு இருக்கேன். ஏன் அந்த நடிகர்கள் வந்துட்டு இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும்? நம்ம மகிதீன் அண்ணனை பாருங்கள். இங்கே மகிதீன் அண்ணன் இருக்கார். இந்த உலகை வெல்லவா படத்தில் கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு 10 பார்வையற்றவங்களுக்கு நம்ம மாற்று சிகிச்சை பண்ண போகிறோம். இப்போது ஆரம்பத்திலேயே நம்ம உலகை வெல்லவா படத்தில் ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, டாக்குமெண்ட்ரி மூவி இருக்குது. அந்த 5-6 ஷார்ட் ஃபிலிமில் முதல் ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு, முதல் டாக்குமெண்ட்ரி மூவி வந்துட்டு மகிதீன் அண்ணனுக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறோம். மகிதீன் அண்ணனுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் மாற்று சிகிச்சை பண்ணுறோம், யார்கிட்டெல்லாம் வந்துட்டு மாற்று சிகிச்சைக்கு டொனேஷன் பண்ணுறோம், அது அப்படியே கதைக்களமாகவே இருக்குது. மகிதீன் அண்ணனுக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறது, அவருக்கு பார்வையை கொண்டு வர்றது, பார்வை கொண்டு வந்த பிறகு ப்ரெஸ் மீடியா கிட்ட யாரெல்லாம் வந்துட்டு அந்த மாற்று சிகிச்சைக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் நன்றி சொல்கிற மாதிரியே நான் அந்த ஷார்ட் ஃபிலிமை உருவாக்கியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம மகிதீன் அண்ணனுக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நாளில், இந்த 2 மாதத்துக்குள்ளே நம்ம மாற்று சிகிச்சை பண்ணுவோம். அதுக்குண்டான வேலைகள் வந்துட்டு போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக நம்ம மகிதீன் அண்ணனுக்கு மாற்று சிகிச்சை பண்ணணும். பார்வை